வணக்கம். தமிழ்நாட்டுல இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே அறிவிப்பு மழைதான். அதுவும் இலவசங்கள், பண உதவின்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அச்சா, இந்த திடீர் பரிசு மழைக்கு என்ன காரணம்? அதத்தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். சரி, எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். எதுக்காக திடீர்னு இவ்ளோ பரிசுகள், இவ்ளோ சலுகைகள் அறிவிக்கப்படுது? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடலாம். பதில் ரொம்பவே சிம்பிள். வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தல் தான் இதுக்கெல்லாம் முழுமுதற் காரணம். வாக்குகளை கவரணுமேங்கிறதுக்காக ஆளுங்கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி போட்டி போட்டுக்கிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. சரி, இந்த புதுசா வர்ற வாக்குறுதிகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்போதைக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் ஏற்கனவே செயல்பாட்டுல இருக்குன்னு ஒரு சின்ன ரவுண்ட பாத்திரலாம் வாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ரேஷன் கடைகள்ல இலவச அரிசி, மலிவு விலையில பருப்பு, சீனி, எண்ணெய் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் வயசானவங்களுக்கு வீட்டுக்கே பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கறாங்க. அதோட கலைஞர் மகளிர் உரிமை தொகையா மாசம் 1000 ரூபாயும், பொங்கல் மாதிரி பண்டிகை நேரத்துல சிறப்பு பரிசுகளும் தராங்க. ஓகே, இதுதான் இப்போதைய நிலவரம். இதுக்கு மேல ஆளும் திமுக கட்சி என்னென்ன புது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இல்லத்தரசிகளுக்காக ஒரு சூப்பரான அறிவிப்பு. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் தர்றதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த கூப்பனை வச்சு ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, வாஷிங் மெஷின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். அடுத்ததா இது ரொம்பவே முக்கியமான அறிவிப்பு. ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை அப்படியே டபுள் ஆக்கி, அதாவது 2000 ரூபாயா உயர்த்தி தரதாவும் சொல்லியிருக்காங்க. இது பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? அடுத்து வீட்டு வசதி. வரப்போற 5 வருஷத்துல தமிழகம் முழுக்க 10 லட்சம் புது வீடுகள் கட்டி கொடுக்கப்படும்னு ஒரு மெகா திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கடைசியா மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற 1000 ரூபாய் உதவித்தொகை இனிமே 1500 ரூபாயா உயர்த்தப்படும்னு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்காங்க. சரி, ஆளுங்கட்சி இப்படி அடுக்கடுக்கா அறிவிப்புகளை வெளியிட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சும்மா இருக்குமா? அவங்களும் பதிலுக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, வர்ற தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு ஒரு நேரடி அறிவிப்பையே வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. போட்டி எவ்வளோ கடுமையா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் திமுக வீட்டுக்கு பொருள் வாங்க 8000 ரூபாய் கூப்பன், மாசம் 2000 ரூபாய் பணம்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் அதிமுக மொத்தமா 10,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யறோம்னு சொல்லுது. இதுதான் இப்போ தமிழக அரசியல நடக்கிற நேரடி பரிசு போட்டி. சரி, கட்சிகள் இப்படி போட்டி போட்டு அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. ஆனா இதையெல்லாம் பார்க்குற வாக்காளர்கள், அதாவது நாம, இதை எப்படி எடுத்துக்கிறோம்? நம்ம மனநிலை என்னவா இருக்கு? நமக்கு கிடைச்ச தகவல் படி கட்சிகளுக்கு இடையான இந்த போட்டி மக்கள் மத்தியில ஒருவிதமான சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. காரணம் ரொம்ப சிம்பிள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நமக்கு இலவசமா ஏதாவது கிடைக்கும்ல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். அப்போ இந்த இலவச அறிவிப்புகளும் பரிசு பொருட்களும் மட்டுமே வரப்போற தேர்தலோட முடிவை உண்மையிலே தீர்மானிக்குமா? இல்ல வாக்காளர்கள் இதை தாண்டியும் வேற விஷயங்களை யோசிச்சு ஓட்டு போடுவாங்களா? இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க. நன்றி.